வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்த பிரிட்டிஷ் அமெரிக்க சுற்றுலா பயணிகளுக்கு மேளதாளங்கள் முழங்க பன்னீர் தெளித்து சந்தனம் வைத்து தமிழ் கலாச்சாரப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெளிநாட்டினர் தமிழ் கலாச்சார வரவேற்பை ஏற்று மகிழ்ந்தனர். முத்துமாரோட சேர்த்து வேலூர் மாவட்டம் சென்றாயனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணியம்மாள் வயது 60. மகன் பெங்களூரில் வேலை செய்வதால் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். 100 நாள் வேலை திட்ட வேலைக்காக பக்கத்து கிராமத்திற்கு சென்றார். வேலையை முடித்து வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டில் கதவு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் உள்ள 9 சவரன் நகை மற்றும் 30,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடி சென்றது தெரிந்தது. புகாரின் பேரில் போலீசார் கொள்ளை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுல டப்பால் வைக்கிறோம், இந்த மாதிரி பொறுப்பு டப்பால் வைக்கிறோம், அந்த மாதிரி நீ பேசும்போது நான் பீரோ வைக்கிறது வரோமா நேரம் பீரோ வச்சுக்கிறான், அது நான் வாஸ்தவம். அதை வச்சுதான் போயிருந்தா அது தப்பு நம்மளுது. ஆனா நீ தண்ணி ஆட வைக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? பெட்ரூம் கூட வருவான் மொத்தம் அதை தாக்கிட்டு வந்தேன். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் டிகேடி செக்யூரிட்டி சென்டர் என்ற நிறுவனம் மூலம் 7 ஆண்டுகளாக 92 பேர் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் திடீரென டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு பதிலாக அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய ஊழியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். இதை கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மருத்துவ அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மருத்துவ அதிகாரியை சந்தித்து 7 ஆண்டுகளாக பணி செய்பவர்களை எப்படி பணி நீக்கம் செய்யலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். முதல்வர் ரங்கசாமியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஊழியர்களுக்கு உறுதியளித்தார். பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் அறிவித்தனர். அரசனுடைய அத்தனை துறைகளிலும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் ஆட்களை வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. முக்கியமான இந்த மருத்துவத்துறையில கூட உயிர்காக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் கூட முழுக்க முழுக்க கான்ட்ராக்டில் தான் ஆட்களை வச்சுருக்காங்க. கடந்த காலத்தில் கொரோனாவுக்கு முன்பு வேலைக்கு வந்தாங்க. ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா சொற்ப சம்பளத்துக்கு வேலைக்கு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய குறைஞ்சபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை விட இங்கே இருக்கிற அதிகாரிங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அந்த சட்டப்பிரகாரம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் கொடுக்கல. இந்த நிலையில புதுசா ஒரு கான்ட்ராக்டர் மாற்றி அந்த கான்ட்ராக்டர் நீங்களாம் வெளியில போங்க, நாங்க புதுசா ஆள் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ட்ரி எடுத்துன்னு இருக்காங்க. ஒரு 100 பேர் மேல என்ட்ரி எடுத்துன்னு இருக்காங்க. இந்த குறைஞ்ச சம்பளம் கூட கிடைக்காம இந்த நகரத்தை சுற்றி இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டமான குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இருக்கிற இந்த வாய்ப்பையும் பறிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த 5-6 நாள் காலமா கடுமையாக உழைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கொரோனா காலத்துல தங்களை உயிரை துச்சமா நினைச்சு இங்க வேலை செஞ்சிருக்காங்க. அரசு இந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய
அரசாங்க சம்பளத்தை பெறக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலையை விட அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த மக்களோட இணைஞ்சு இங்க இருக்க மருத்துவரோட பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க டாக்டர்லாம் கூட இவங்களை அனுப்பினா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இவங்கெல்லாம் ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால இவங்களை எல்லாரையும் மறுபடியும் அந்த மீண்டும் இப்போ எடுத்துக்கிற கான்ட்ராக்ட் யார் வேலைக்கு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல அந்த சட்ட டெண்டர்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே வேலை செஞ்சவங்களை யாரையும் எடுத்துடக்கூடாது அப்படின்றதையும், குறைஞ்சபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு சப்ஜெக்ட் உள்ள எல்லாத்தையுமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த சரத்து அடிப்படையிலையும் இங்க இருக்க அதிகாரிங்க அதை பார்த்து இவங்க அனைவருக்கும் வேலை கொடுக்கறதுக்கு செய்யணும் சொல்லி. குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் நாங்க வேலை செய்யறோம். இவ்வளவு கஷ்டத்துலயும் நாங்க எதுக்கு இங்க வேலை செய்யறோம்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நாங்க வேலை செய்யறோம். எங்க வாழ்வாதாரம் எங்களுக்கு பத்தல, கொடுக்கற ஊதியம் எங்க குடும்பத்துக்கு எங்களால நிர்வாகம் பண்ண முடியல. அதுலயும் நாங்க கஷ்டத்துல போராடி தான் இங்க டிகேடி சேனல் ஒர்க்கர்ல இருந்து அட்டெண்டர்ல இருந்து சிஸ்டங்களுக்கு ஒர்க்ல இருந்து எல்லாமே நாங்க செய்யறோம். ஒரு பேஷண்ட் ரொம்ப வீணாய் போன பேஷண்ட் கூட நாங்க கேர் கொடுக்கறோம். இவ்வளவு வேலையை நாங்க செய்யறோம். இப்ப எங்களுக்கு ஒரு ஆதரவு இல்ல. புதுசா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்றதுனால எங்களை வெளியில போன்னு சொல்றாங்க. நாங்க எந்த விதத்துல நாங்க வெளியில போறது? நாங்க எங்க போய் சம்பாதிப்போம்? எங்களோட நிலைமுறை என்ன? எங்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பா? அப்ப இந்த பாண்டிச்சேரி இதுல நாங்க லேடிஸ் இங்க வேலை செய்யறவங்க எல்லாமே லேடிஸ், ஜென்ஸ் இல்ல. லேடிஸ் எல்லாம் வெளியில போன்னு சொன்னா எங்க தெருவா போய் வேலை கொடுங்க தெருவா திரியறதா? சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு இது சொல்லுங்க. நாங்க இவ்வளவு காலம் வேலை செஞ்சிருக்கோம். பஸ் எல்லாம் நடந்து வந்திருக்கோம். பாகூர்ல இருந்து வராங்க, கரையாமுத்தூர்ல இருந்து வராங்க, கருக்கலாம்பாக்கத்துல இருந்து வராங்க, சேலிமேட்ல இருந்து வராங்க, எல்லா ஊர்ல இருந்து வராங்க. அவ்வளவு பேர் பஸ் இல்லாத இங்க தங்கி கூட வேலை செஞ்சிருக்கோம். நைட்டு கண்ணு முழிக்கிறோம். 4 லீவு தான் கொடுக்குறாங்க. 4 லீவ்ல 3 லீவ் நைட் ஆஃப் போயிடுது. ஒரே ஒரு லீவ் வச்சு நாங்க மெடிக்கல் லீவு எங்களுக்கு கிடையாது. எமர்ஜென்சிக்கு லீவே கிடையாது. நாங்க எமர்ஜென்சி ரொம்ப உடம்பு முடியலையா, கோவிட் பாசிட்டிவ் ஆச்சா, எங்க சம்பளத்தை புடிச்சுன்னா எங்களுக்கு சம்பளம் போடுவாங்க. அதுலயும் அந்த சம்பளத்தை புடிச்சுன்னா போடுவாங்க. அந்த சம்பளத்தை வச்சு நாங்க எப்படி குடும்பம் பண்றது? இப்ப விற்கிற விலைவாசி என்ன? அதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க. அவங்க அங்கங்க போய் சம்பளம் வாங்கினு அதை வாங்குறேன் இதை வாங்குறேன். எங்க பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்துறது கூட நாங்க கஷ்டப்படுறோம். எங்களை வெளியில போன்றாங்க. நாங்க இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க எல்லாருமே இங்க இருக்கணும். ஒருத்தவங்க கூட வெளியில போக மாட்டோம். இதுக்கு நீங்க என்ன அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது? இல்ல கான்ட்ராக்ட் இவங்க சொகுசா இருந்து கான்ட்ராக்ட போட்டுறாங்க. அடித்தட்ட மக்களுக்கு எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அடித்தட்டுல இருக்கிறவங்க நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நாங்களும் இந்திய குடும்பங்கள் தான், பாண்டிச்சேரியில தான் எல்லாருமே வாழறோம். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பதில் சொல்லுது? சொல்லுங்க. ஆமா, நாங்க யாரும் போய் செய்ய முடியாதுங்க சார். எங்களுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்ப நாங்க பாண்டிச்சேரியில வாழ்வாதாரத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டுக்கினே இருக்கணுமா? அடிமட்டத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு வேலை கொடுங்க, வருமானம் வேணும் எங்களுக்கு இந்த வருமானம் சுத்தமா பத்தல. திருச்சி அம்மா மண்டபம், கீதாபுரத்தை சேர்ந்த மணிகண்டன், கணேசன் ஆகியோர் ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். இவர்களது ஆடு 13ஆம் தேதி வீட்டின் அருகே மேய்ந்து கொண்டிருந்தது. திமுக கொடி கட்டிய சொகுசு காரில் வந்த 3 பேர் ஆடுகளில் அலைக்காக தூக்கி காருக்குள் திணித்து எஸ்கேப் ஆகினர். காரில் ஆடுகளை திருடி சென்று சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீஸ் விசாரணையில் அந்த கார் பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தை சேர்ந்த மொய்தீன், வயது 38 என்பவருக்கு சொந்தமானது என கண்டுபிடித்தனர். மொய்தீனிடம் நடத்திய விசாரணையில் அவர் விற்பனைக்கு வந்த காரை அட்வான்ஸ் கொடுத்து எடுத்து வந்ததும் வரும் வழியில் ஆடுகளை திருடியதும் தெரிந்தது. ஆடு திருட்டு தொடர்பாக போலீசார் 3 கைது செய்து சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கும் வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளை செல்வ பெருந்தகை தலைமையிலான சட்டசபை பொது கணக்கு குழு ஆய்வு செய்தது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MRI CT ஸ்கேன் சென்டரில் ஆய்வு நடந்தது. நாளொன்றுக்கு எவ்வளவு பேர் ஸ்கேன் எடுக்க வருகின்றனர், நவீன MRI ஸ்கேன் மிஷின்கள் வாங்கியதில் எவ்வளவு செலவாகியது உள்ளிட்ட விவரங்களை கேட்டனர். அதற்கு டீன் முருகேசன் பதிலளித்தார். ஆய்வை முடித்து காரில் ஏற வந்த செல்வ பெருந்தகை டீன் முருகேசனை அழைத்து தனக்கு அடிவயிறு ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்றார். உடனே அவரை டீன் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் அறைக்கு அழைத்து சென்றார். செல்வதற்கு முன் 1 லிட்டர் தண்ணீரை செல்வ பெருந்தகை குடித்தார். அவருடன் அவரது உதவியாளர் மட்டும் சென்றார்.
ஸ்கேன் எடுத்து முடித்த பின் செல்வ பெருந்தகை சிரித்த முகத்துடன் அறையை விட்டு வெளியே வந்தார். அவரது அடிவயிற்றில் நோ ப்ராப்ளம் என்பதை அவரது சிரிப்பு வெளிச்சம் போட்டு காட்டியது. 1.5 மேல 3 டெஸ்ட் தான் உண்டு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க? 15 to 20 பேர் எடுப்பாங்க. சார் பணம் 2500 சார். நம்ம சிஎம் ஸ்கீம்ல பர்டிகுலர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயா எடுத்துக்கலாம். பிரைவேட்ல எவ்வளவு சார்ஜ்? பிரைவேட்ல 5000 7000 அந்த மாதிரி. நம்பர் நம்ம 2020 மார்ச்ல ஆரம்பிச்சு. ஜேடி இருக்காராங்க? ஜேடி யாருங்க? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் யாரும் வரலையா? ஜேடி டிடி யாருங்க? ஜேடி வரலீங்களா? டிடி ஜேடி யாரும் இல்லையா? இது அவர் கண்ட்ரோல்